இந்த இயக்கம் செந்தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காக போராடிய, தியாகம் செய்த பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த மேடையிலே பலரும் விரிவாக எடுத்து சொன்னார்கள். சாதனைகளால் வர்ணிக்கப்பட வேண்டிய அந்த தியாக வரலாறு, நாசகார ஸ்டெர்லைட் தொழிற்சாலை கோவாவில் விரட்டப்பட்டு குஜராத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு மராட்டியத்திலே இடம்பெற்று அங்கிருக்கின்ற அல்போன்சா மாம்பழத்தை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் சம்மட்டிகளோடும் கடப்பாறையோடும் சென்று 400 கோடி ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்ட ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை, அதனுடைய கட்டிடங்களை, எந்திரங்களை உடைத்து தூள் தூளாக்கி நொறுக்கினார்கள் என்ற போதும் மராட்டியத்தின் அன்றைய முதல்வர் பவார், சரத் பவார், காவல்துறையை அங்கு அனுப்பாமல் மறுநாளே கொடுத்த லைசன்ஸை வாபஸ் பெற்றுக் கொண்டார் என்பதனால் இந்த தமிழ்நாட்டிற்கு வந்து அன்றைய முதலமைச்சர், அண்ணா திமுகவினுடைய முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று தூத்துக்குடியிலே அலைகடலோரத்திலே அந்த நச்சாலையை அமைத்ததை எதிர்த்து குரூஸ் பெர்னாந்து சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு எத்தனை உண்ணாவிரத போராட்டங்கள், எத்தனை மறியல் போராட்டங்கள், எத்தனை நடைபயணங்கள், அனைத்துக்கும் மேலாக உயர் நீதிமன்றத்திலே 7 மணி நேரம் கே வேணுகோபால் பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர் அந்த ஆலையின் சார்பாக 4 மணி நேரம் நான் நெடுநேரம் வாதங்களை எழுப்பிய போது நான் சுயநலத்துக்காக இந்த ஆலையை எதிர்க்கவில்லை, என் நேர்மைக்காக, என் நாணயத்துக்காக நான் அதை போராடுகிறேன் என்றவுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி லிபரான் உடனே குறுக்கிட்டு, we know your honesty and sincerity, there is no need for anybody to vouch for your dignity, உங்கள் நேர்மையை, நாணயத்தை நாங்கள் நன்றாக அறிவோம், எவரும் உங்களுக்கு நற்சாட்சி பத்திரம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. எந்த ஏட்டிலும் இது ஒரு வரி கூட வரவில்லை.